தனித்து போட்டியிடும் என்பது வந்து சாத்தியமே இல்லை. திமுகவும் தனித்து போட்டியிட முடியாது, அதிமுகவும் தனித்து போட்டியிட முடியாது, காங்கிரஸும் பாஜகவும் எதுவுமே தனித்து போட்டியிட முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி தான். இவர் கூட்டணியோட வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் பலமான கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் ஏனைய கட்சிகள் வந்து இவர் அணுகினார்களா? நிச்சயமா அந்த கூட்டணியோடு இவர் களம் கண்டாருன்னா ஓரளவுக்கு வந்து வாங்குவார். ஏன்னா அந்த மக்களுடைய நட்சத்திரமாக திகழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இவர் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வாராலா, இல்லை வானத்திலிருந்து விழக்கூடிய சாம்பலாக மாறுவாரா? குளோபல் மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சகாயராஜ் அவர்கள். அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள அரசியல் களம் பற்றி பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா. நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுல இருந்து மாநாடு எப்போ அப்படின்ற கேள்விதான் ஊடகங்கள் மத்தியில பெருசா இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்நிலையில வந்து அக்டோபர் 27 வந்து மாநாடு அறிவிச்சிருக்காங்க. மாநாடு திட்டமிட்டபடி நடக்குமா சார்? நிச்சயமா மாநாடு வந்து திட்டமிட்டபடி நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையும் சில நிபந்தனைகள் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு அனுமதி வழங்கி இருக்காங்க. திட்டமிட்டபடி அந்த மாநாடு நடக்கும். அது என்னமா உங்களுக்கு சந்தேகம்? மாநாட்டுக்கு பின்புலமா யார் யார் இருப்பாங்க, எவ்வளவு கோடி செலவாகும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது வந்து 100 கோடி ரூபாய் திட்டமிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுக்கு. இந்த மாநாட்டுல வந்து யார் யார் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொழிலதிபர்கள் யாரு, சினிமா தயாரிப்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து இப்பவே வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் புயலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 75 ஆண்டுகள் கடந்து செல்லக்கூடிய திமுகவும், 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து செல்லக்கூடிய அதிமுகவும், தேசிய கட்சிகளை வந்து உன்னிப்பா வந்து இந்த விஜயுடைய மாநாட்டுடைய அந்த தாக்கத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அதனால வந்து என்னன்னா 1,00,000 பேர் கலந்துக்கக்கூடிய இந்த மாநாடு, 1,00,000 பேருக்கான இந்த மாநாட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழுக்களாக வந்து போட்டிருக்காங்க. பொதுவா வந்து அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து இருப்பிடம் வசதிகள், வாகன நிறுத்தம் இடங்கள், கழிப்பறைகள், அதுக்கு அடுத்தது வந்து உணவு அருந்தக்கூடிய அந்த இடங்கள், குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையான பகுதிகளில் வந்து எந்த ஒரு சிரமங்கள் இல்லாம அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா இதுவரை வந்து எல்லா எத்தனையோ கட்சிகள் அனுபவத்துல தான் இது பண்ணுவாங்க. ஒரு குறிப்பா வந்து ஒரு அனுபவமும் இல்லாமல் சினிமாவுடைய பின்பலத்தில் வந்தக்கூடிய விஜய் இந்த மாநாடு எப்படி வந்து நடத்துவாரு, இந்த மாநாட்டுல என்னென்ன குழப்பங்கள் ஏற்படும், இந்த மாநாட்டுல வந்து என்னென்ன சச்சரவுகள் ஏற்படும் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் வந்து உற்று நோக்குறாங்க. இந்த மாநாட்டுடைய இதுவே வந்து விஜய் வந்து எந்த மாதிரியான வந்து கொள்கை, அதாவது ஒரு கட்சி என்பது என்றாலே ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும். அந்த கொள்கை கோட்பாடுக்கு ஏற்றால் போதுதான் அந்த கட்சி வந்து வெற்றி அடையும். கிட்டத்தட்ட வந்து 75 ஆண்டுகள் கடந்த திமுகவுக்கு வந்து ஒரு கொள்கை இருந்தது. அதே போல அதிமுகவும் சரி, அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடியெல்லாம் சொல்ல முடியாதது. உங்களுக்கு தெரியும், அந்த திரைப்படம் இருந்தாலும் சரி, அவருக்கு உயிருக்கு பயந்து எத்தனையோ காலகட்டங்கள்ல வந்து அவர் தப்பி வந்தது. அது தொடர்ச்சியா வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம் சொன்ன உடனே வந்து பல பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டார். மக்கள் திலகம், மக்களோடு மக்கள் வாழ்ந்து அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கும் வந்து பல இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் கடந்து அந்த கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியில கொண்டு போய் மிகப்பெரிய இமாலய வெற்றி கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு கட்சி வளர்க்கறது வந்து அவங்களும் பல சிக்கல்கள், பல அடக்குமுறைகள் சந்தித்த கட்சி தான் வந்து திமுகவும் அதிமுகவும். புதிதாய் துவங்கப்படுகிற விஜய்க்கு இதுபோல் பல சிக்கல்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் குறிப்பா திமுகன்னு சொல்ல, பல்வேறு கட்சிகள் இருந்து ஒரு தலைவன் உருவாகிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு தொழில் போட்டின்னு வச்சுக்கல, தொழில ஒருத்தர் வந்து நல்ல ஓன் பிசினஸ் பண்றாங்க. அந்த தொழிலதிபருக்கு ஏதாவது வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே போலதான் இந்த அரசியல்ல வந்து ஒருத்தர் முன்னேறி வரணும் அப்படின்னா பல கட்டங்களை அவர் வந்து தாண்டி வரணும். இதையெல்லாம் வந்து தாக்கு பிடித்து இந்த மாநாட்டை வந்து எப்படி வெற்றிகரமா நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அடுத்த எம்ஜிஆர், அடுத்த விஜயகாந்த்னு விஜய சொல்றாங்க. விஜய் வந்து அடுத்த எம்ஜிஆரா இல்ல அடுத்த விஜயகாந்த்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்?
அதுதான் சொல்லிட்டு இல்லம்மா. எம்ஜிஆர் என்பது வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்னேனே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். மக்களோடு மக்கள். அதனால தான் வந்து அவர் மக்கள் திலகம் அப்படின்னு போற்றப்பட்டவரு. மக்களுடைய அடிமட்ட மக்களுடைய அந்த நாடிய பிடித்தவர் அவர். அவர் வந்து இறங்கி வருவாரு. இப்ப ரோட்ல போயிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு வயசான ஒரு அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்க, டக்குன்னு இறங்குவாரு, கட்டி பிடிப்பாரு, ஒரு ஸ்டில்ல குடுப்பாரு. அந்த அம்மாவ கட்டி பிடிச்சு முத்தம் குடுப்பாரு. "அம்மா, தாயே" அப்படின்னுவாரு. தாய் பாசம் உள்ளவரு. தொழிலாளர்களை மதிக்கிறவரு. மக்களோடு மக்கள் இணைஞ்சு பேசுவாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடக்கூடிய விஜய் போல, அன்னைக்கு எம்ஜிஆர். எம்ஜிஆர் அசைக்க முடியாத ஒரு திரைப்பட நடிகரா இருந்தாரு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பிம்பத்த உடைத்து மக்களோடு இணைந்தார். மக்களோடு இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளை அணுகி அதுல வெற்றி கண்டார். விஜயகாந்த் அதே போலதான். விஜயகாந்த் என்னன்னா எம்ஜிஆர் பாணியில தான் விஜயகாந்த் வந்தார். அவர் எப்படி மக்களோட மக்கள் இருந்தாரோ அதே போல வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள்லாம் வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு இன்னல்கள். அவரு இருந்த அந்த திருமண மண்டபம் இடிக்கப்பட்டதாக ஒரு பேசும் பொருளாக அமைந்தது. அந்த மாநாட்டுக்கு தேமுதிக அந்த மாநாடு நடத்தும் போது எவ்வளவு பிரச்சனைகளா சந்திச்சாரு. அவரு கிட்டத்தட்ட அப்பயே வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மாநாட்டை வந்து வெற்றிகரமா ஜெயிச்சாரு. ஆனா அவர் வந்து தனித்து நின்று முதல் தேர்தலே வந்து வெற்றி கண்டவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த், எம்ஜிஆர் அப்படி போல வந்து விஜய் விஜயாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அவங்கள அவங்கள வந்து அவங்களுடைய நல்ல விஷயத்தை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம கண்டி, அவங்கள போல வருது என்பது கொஞ்சம் சிரமமான கஷ்டங்கள் தான். அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். விஜய்க்கு வந்து என்னன்னா, ஒரு எம்ஜிஆருடைய எல்லாருடைய அணுகுமுறையும் வேணும். விஜயகாந்தனுடைய அணுகுமுறையும் அவர் வந்து பின்பற்றினார்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு வந்து வெற்றி காணதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? விஜய் அவர்கள் அரசியல்ல தாக்கு பிடிக்க எப்படிலாம் மாறணும்னு ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டான கொஸ்டின். அதாவது வந்து விஜய் வந்து எப்படியெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் அது. விஜய் எப்படி மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா, பல பிரச்சனைகள்ல வந்து அவர் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அவர் ஓடிடக்கூடாது. ஏதோ வந்து நம்ம வந்து அரசியலுக்கு வந்துட்டோம். அந்த சிக்கல்ல இருந்து வந்து அந்த சிக்கல்ல இருந்து வந்து நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது. ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், அந்த கட்சி வந்து கடைசி வரைக்கும் வந்து தோக்குறமோ, ஜெயிக்கிறோமோ இப்ப விஜயகாந்த் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், விஜயகாந்த் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ பெற்றவரு. அடுத்த தேர்தல் அவர் என்ன பண்றாருன்னா, கூட்டணி பலத்தோட 24 எம்எல்ஏக்கள் பெற்று பிரதான எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவருடைய எல்லா அவருடைய அந்த அணுகுமுறை என்பது வந்து சரியான பாதையில அரசியல் கண்ணோட்டத்துல பார்த்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு அவர் வந்து அவர் ஆரோக்கியமா அந்த தன்னுடைய உடல்நலத்தை வைத்திருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து என்னன்னா விஜயகாந்த் இது. அதே போல தான் வந்து விஜயும் வந்து கடுமையா வந்து உழைக்கணும். ஏதோ வந்து சினிமா என்பது வேற. அதாவது என்னன்னா, ஒரு கேரன் வேன்ல இருந்து நேரா வந்து அங்க இருக்கக்கூடிய டைரக்டர் சொல்லக்கூடிய அந்த டயலாக்லாம் வந்து உள்வாங்கி, அத அத வந்து மனப்பாடம் பண்ணி கேமரா முன்னாடி வந்து நடிச்சுட்டு போறது என்பது வேற. ஆனா மக்கள்கிட்ட வந்து நடிக்க முடியாது. மக்கள்கிட்ட நடிச்சாலே வந்து என்னன்னா தெரிஞ்சுப்பாங்க. நடிப்பு என்பது வேற, அரசியல் என்பது வேற. எல்லாரையும் போல இல்லாம, அவரு தனக்குன்னு தனி பாணியை அமைத்துக் கொண்டு விஜய் அவர்கள் அரசியல் களம் கண்டார்னா, நிச்சயமா வந்து அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு கட்சியின் வந்து முதுகெலும் என்பது அந்த கட்சியினுடைய கொள்கை தான். அந்த கொள்கை என்பது என்னன்னா, சாதி மதம் பார்க்காமல் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லோருக்கும் வந்து சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையில வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டும். ஊழலற்ற அரசு கொண்டு வரணும்னாரு. அந்த ஊழலற்ற அரசு வந்து எப்படி அவரால கொண்டு வர முடியும்? படித்தவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை, இப்படி வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் வந்து இலவசம், இலவசம், இலவசம் தான். இலவசம் முன்னிறுத்தி தான் அத்தனை அரசியல் கட்சிகளும் வந்து இன்னைக்கு வெற்றி கண்டிருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இலவசத்தை முன்னிறுத்தப் போகிறாரா? இல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து கொண்டு வர போறாரா? அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். நானும் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக வந்து அவர் கொள்கை வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாமா? பொதுவா வந்து என்னன்னா, எல்லாரும் வந்து பேசப்படுறது கச்சத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில வந்து நீண்ட காலமா அந்த மீனவருடைய பிரச்சனைகள் என்னன்னா, கச்சத்தீவு பிரச்சனை. இந்த கச்சத்தீவை வந்து மீட்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல். அதேபோல வந்து காவேரி பிரச்சனைகள். அந்த காவேரி பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீண்ட காலமான அந்த பிரச்சனை. ஒவ்வொரு தமிழகத்துல வந்து விவசாயிகள் வந்து நீரற்று பாதிக்க போகும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காவேரி பிரச்சனைக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம். இந்த காவேரி பிரச்சனைக்கு வந்து கர்நாடக அரசோடு இவர் எப்படி வந்து அணுக போறாரு?
அந்த நீரை எப்படி வந்து பெற்றுக்கொள்ள போறாரு. அதே போல அண்டைய மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவிலும் சரி, அந்த உங்களுக்கு தெரியும் அணைக்கட்டுடைய பிரச்சனைகளும் சரி, அதே போல வந்து இங்க இருக்கக்கூடிய ஆந்திரா நமக்கு வந்து கிருஷ்ணா வாட்டர் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து அவரு தக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வந்து நீட் எக்ஸாம் நீட் தேர்வு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அவர்கள் இறந்த பிறகு வந்து இவரும் போயிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொன்னவர் வந்து விஜயும் ஒருத்தர் தான். அந்த நீட் எக்ஸாம் ரத்து செய்யறதுக்கு இவர் எந்த எந்த மாதிரியான திட்டத்தை வந்து இவர் கொண்டு வர போறாரு. இன்னைக்கு திமுகவால முடியாதது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவால முடியாதது வந்து விஜய் எப்படி வந்து முடித்து வைக்க போறாருன்னு சொல்லிட்டு அதையும் எதிர்பார்க்கிறாங்க. அதே போல வந்து இலவசங்கள் வந்து பல்வேறு இது இருக்கு. இந்த இலவசத்தெல்லாம் வந்து விஜய் வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், எப்படியும் பேசக்கூடிய அந்த பெண்கள் மத்தியில உங்களுக்கு தெரியும் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி போட்டி போட்டது பெண்களுக்கு வந்து பல இலவசங்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள்ல வந்து விஜய் வந்து எப்படி வித்தியாசமா கொண்டு வர போறாரு, இல்ல இவங்க கொண்டு வந்த திட்டங்கள்ல வந்து ஏதாவது வந்து அதை மாட்டேஷன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழலற்ற அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஊழல் இல்லாத எப்படி இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா இப்ப கூட சமீபத்துல வந்து விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாடையும் வந்து நடத்திட்டு இருக்காரு. மதுவில்லாத தமிழகத்தை இவர் கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெண்களும் எதிர்பார்க்குதுன்னா விஜய் வந்தாருன்னா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனதை வந்து எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து இன்றைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இளம் விதவிகள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா மதுதான். இந்த மதுவால வந்து பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இளம் விதவைகள் வந்து இன்னைக்கு அதிகமா தமிழகத்துல இருக்கு. அதை தடுக்க போகிறதுக்கு வந்து இவர் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர போறாருன்னு. அதே போல வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து பல வசதிகள் இருக்கிறதுல அதே போல வந்து எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வர போறாரு. தமிழகத்துல வந்து விவசாயிகளுக்காக காமராஜருக்கு பிறகு கலைஞர் பிறகு வந்து அதிமுக பல்வேறு காலகட்டத்துல பல அணைகள் கட்டினாலும் இன்னும் போதுமான பற்றாக்குறை வந்து விவசாயிகளுக்கு இருக்கு. அந்த பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கு வந்து புதுசா எத்தனை அணைகள் கட்ட போறாருன்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்க்கிறாங்க. அதே போல வந்து காவல்துறையில வந்து சீரமைப்புகள் இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து போன்ற ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்து தமிழ்நாட்டுடைய போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை தமிழகத்தை சார்ந்த காவல்துறையை சார்ந்தது. அந்த காவல்துறை எப்படி வந்து நவீனமயமா ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்த இளைஞர்கள் பல்வேறு பேர் இருக்காங்க. இந்த இன்ஜினியர் இருக்காங்க. அந்த இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாய்ப்புகளை தரப்போறாரு. லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து என்ஜினியரிங் படித்து வேலை இல்லாம இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புகளா விஜய் எப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து கொண்டு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மத்தியில வந்து ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறாங்க. அவருடைய கொள்கை எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வருகிற 2026 தேர்தல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுமா இல்ல கூட்டணியில போட்டியிடும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? சரியான கேள்விமா. உங்களுடைய கணிப்பு வந்து சரியானதுதான். எப்பவுமே வந்து 75 ஆண்டுகள் ஆண்டக்கூடிய அந்த திமுகவும் வந்து 70 ஆண்டுகள் வரை வந்து என்னன்னா கட்சியுடைய தொண்டர்கள் நம்பிதான் அந்த கட்சி இருந்தது. குறிப்பா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்களோடு இருந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்னன்னா அந்த தொண்டரை வந்து கைவிட்டுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது என்னைக்கு வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்தாருன்னா அந்த ஐடி விங் வந்த பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானத்துல வந்து ஐடி விங் வந்து ஸ்ட்ராங். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா மீம்ஸ் போட்டுறாங்க. மீம்ஸ் என்பது இளைஞர்கள் மத்தியில வந்து உடனடியா போய் செய்யக்கூடியது. அது போல வந்து விஜயுடைய அந்த ஐடி விங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அவர் வந்து மக்களை சந்திக்கணும். வெறும் வந்து யூடியூப்லயோ இல்ல மற்றபடி ஃபேஸ்புக்லயோ வந்து சந்திச்சுட்டு போனாரு. இல்ல வந்து அப்படி கை காமிச்சுட்டு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம். பெரியாருடைய அந்த இதுக்கு திடலுக்கு வரும்போது அவரு வந்து யாருக்கிட்டமே வந்து சொல்லாம வந்துட்டாரு. அவர் வராருன்னு தெரிஞ்சிருந்தால லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க கூடியிருப்பாங்க. சோ வந்து இவர் வந்து அரசியல் நான் வரேன்னு சொன்ன பிறகு இவ்வளோ நிதானமெல்லாம் வரக்கூடாது. ஒண்ணு வந்தா ஸ்பீடா வரணும். புயலை போல வரணும். ஒரு அதடி இப்ப வந்து அம்மையார் எடுத்தீங்கன்னு வச்சுங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படி ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கிற போல இருந்தா மட்டும்தான் வந்து அது இது. குறிப்பா வந்து வருங்கால வந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வருங்கால அரசியல் என்பது வந்து யார் கையில இருக்குன்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய இருக்கக்கூடிய உதயா, விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து விஜய் இதெல்லாம் வந்து அறியணும். இந்த சினிமா என்பது களம் என்பது வேற. அரசியல் களம் என்பது வேற. இது வந்து அந்த சினிமா என்பது ஒரு வட்டத்துக்குள் வந்து முடிந்துவிடும். அந்த கேரன் மேனு, அந்த டைலாக், அந்த கேமராமேன் அதோடு முடிஞ்சிடும். ஆனா அரசியல் என்பது வந்து மக்களோட மக்கள் போய் சந்திக்கணும். மக்களுடைய பிரச்சனைக்கு முன்னின்று போராடணும்.
எல்லா விஷயத்திலும் தான் சரி. வெறும் அறிவுரை மட்டும் 4 மாணவர்களை கூப்பிட்டு ஒரு அரங்கத்துல ஒரு 100 மாணவர்கள் வைத்துவிட்டு அவர்களை வந்து நல்ல விஷயம் தான். விஜய் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதை வரவேற்கின்றேன். மாணவர்கள் வந்து பரிசு பொருட்கள் கொடுத்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து யாரும் செய்யாதது வந்து பண்ணியிருக்காரு. வெறும் அரங்கத்துக்குள் மட்டும் அவருடைய அறிவுரைகள் இல்லாமல் வெளியரங்கத்துக்குள் அவருடைய அறிவுரை வர வேண்டும். மக்களோடு மக்களாக பொதுக்கூட்டத்தில் அவர் பேச வேண்டும். எல்லோரும் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அவருடைய கன்னி பேச்சு. அந்த மாநாட்டில் அவர் என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளிலும் வந்து ரொம்ப அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கம்மா. 2026 தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து போட்டியிடுமா இல்ல கூட்டணி கட்சியோட போட்டியிடும்னு நினைக்கிறீங்களா சார்? தனித்து போட்டியிடும் என்பது வந்து என்னன்னா அவரு உடனே அவர் பண்ண அவர் வந்து ஒரு சாதாரண வந்து தேர்தல் நடக்கணும். விஜயகாந்த்ல எப்படின்னா பூத் கமிட்டி உறுப்பினர் கூட அவர் போட்டுதான் வந்து தேர்தல் வந்து கண்டாரு. இன்னைக்கு வந்து பல்வேறு தேசிய கட்சிகளுக்கு வந்து பூத் கமிட்டி எல்லாமே தேர்தலை சந்திச்சாங்க. அதனால வந்து தனித்து போட்டி என்பது வந்து அவருக்கு இந்த தேர்தல் வந்து சாத்தியமே இல்லை. ஒரு படம் வந்து நடிக்க போறதா சொன்னாங்க. அந்த இன்னொரு படத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். அவர் எப்படி வந்து தேர்தலை சினிமா பார்ப்பாரா இல்ல அரசியல் பார்ப்பாரா இல்ல அவரை நம்பி வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு என்ன செய்ய போறாரு? இன்றைக்கு கூட வந்து தென் சென்னை மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்தது. வெறும் வந்து விஷயானந்த மட்டும் வைத்து தன்னுடைய கட்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம்னா அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து அனுபவசாலியான ஆட்கள் யாருமே இல்லை. எல்லாமே வந்து புதிய ஆட்கள். அவருக்கு ஆலோசனை கூடக்கூடியவர்களுக்கு வந்து எல்லாமே புதிய அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். ஆனா வந்து ஒன்று மட்டும் எங்களுக்கு கிடைத்த தகவலை வந்து 2 IAS அதிகாரிகள் வந்து விஜய்க்கு வந்து ஆலோசனை தருதா வந்து நமக்கு வந்து தகவல் தகவல் அடிப்படையில் அவங்களுக்கு நான் பதிவு பண்றேன். அந்த 2 IAS அதிகாரிகள் தான் அவருக்கு வந்து எல்லா அரசியலுடைய ஆலோசனைகளா வழங்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகள் வந்து இன்னும் வந்து மக்களோடு அவர் இணைந்து போனா மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும் அந்த பெரியார் கழகத்துல வந்து போனாப்பெல்லாம் இருக்கக்கூடாது. கூட்டணி என்பது நிச்சயம். இப்ப பொதுவா வந்து என்னன்னா இன்னைக்கு எல்லாமே எதிர்பார்க்கிறது என்னன்னா யார் யார் திமுகல வந்து அத என்ன சொன்னாங்க திமுகல வந்து தன்னுடைய கட்சிக்கு சரியா வந்து சீட்டு கிடைக்கலன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க அது பேரம் பேசுவாங்க. பேரம் பேசி அப்படி ஒரு இது இருக்கு. அவங்களுக்கு வந்து படியலைன்னா வெளியில வந்துருவாங்க. ஆனா இந்த திமுக அரசு மக்களுக்கு நல்லது செய்திருந்தார்களா? நிச்சயமாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் தொடருவார்கள். மக்களுக்கு எதிரான போக்கில் அவர் தொடர்ந்து செய்து வந்தார்கள்னா அந்த கூட்டணி விலகி விஜய்க்கு வந்து ஆதரவு தருவாங்க. பொதுவா வந்து எல்லாமே வந்து என்னன்னா சீமான் சொன்னாரு. சீமான் வந்து நான் வந்து தம்பியோட தான் நாங்க கூட்டணி வச்சு நாங்க 2026 களத்தை காண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா வந்து விஜய் வந்து சீமானை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா சீமான் ஒவ்வொரு நாள் தன்னுடைய ஒவ்வொரு அரசியல் பதிவை வந்து பதிவு பண்றார். அவர் வந்து கருத்து என்பது நிலையானதுல அதனால விஜய்க்கு தெரியும். அதனால வந்து நான் தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனித்து போட்டியிடும் என்பது வந்து சாத்தியமே இல்லை. திமுகவும் தனித்து போட்டியிட முடியாது. அதிமுகவும் தனித்து போட்டியிட முடியாது. காங்கிரசும் பாஜகவும் எதுவுமே தனித்து போட்டியிட முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி தான். இவர் கூட்டணியோட வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் பலமான கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் ஏனைய கட்சிகள் வந்து இவர் அணுகினார்களா? நிச்சயமா அந்த கூட்டணியோடு இவர் களம் கண்டாருன்னா ஓரளவுக்கு வந்து வாங்குவார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி திமுக என்பது வந்து பெரிய சக்தி. அதிமுக அது அடுத்த சக்தி. இந்த 2 பேரையும் மீறி ஒருவர் வருகின்றால் என்றால் அவர் கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். எதுவுமே வந்து உழைக்காத ஈஸியா வந்துட முடியாது. வெறும் வந்து சினிமா முகத்தை மட்டும் வைத்து யாருமே வந்து அரசியலுக்கு வந்திருக்க வரலாறு இல்லை. சிவாஜி கணேசன் ஆரம்பித்தாரு. அவர் காணாமல் போய்விட்டார். சிவாஜி வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலா நடிக்கக்கூடியவர். அரசியலால் அவரால் வந்து தோல்வியை தான் கண்ட முடியுது. அதே போல வந்து கமலஹாசன் வந்து கோடம்பாக்கம் வட்டாரத்துல வந்து என்னன்னா கேரன் மேன் டைலாக் அதோடு இருந்தாரு. மக்களோட சந்திக்க முடியும். அவரும் அது எதுவுமே பண்ண முடியல. கடைசியில திமுகவோட ஐக்கியமாகி விட்டார். இப்படி வந்து சரத்குமார் எடுத்தால் அவர் வந்து நான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு எடுத்து அவரும் வந்து இன்றைக்கு வந்து காணாம போயிட்டார். அதனால வந்து விஜய் என்பது என்னன்னா ஒவ்வொரு வரலாற்றையும் அவர் முன்னணி கட்சி தலைவர்கள் வெற்றி யார் யார் கண்டார்கள். எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார், அதுக்கு அடுத்தது கலைஞர் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார், ஜெயலலிதா அம்மையார் எப்படி வெற்றி பெற்றார், விஜயகாந்த் எப்படி வெற்றி பெற்றார், NTR எப்படி வெற்றி பெற்றார், சினிமா கலைஞர்கள் யார் யார் வந்து அரசியல்ல வந்து எப்படியெல்லாம் வந்து வெற்றி பெற்றார்களோ அதை ரொம்ப நல்ல ஆலோசனை பண்ணி அவர் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து அதிரடியா இறங்கினா மட்டும்தான். ஒரு ஸ்லோவா வந்து தனியா வந்து பண்ணோம்ல அது சாதிக்க முடியாது.
அதனால வந்து விஜய் அவர்கள் இனியாவது காலம் தாமதம் பார்க்காமல் மக்களோடு மக்கள் இணைந்து போராட்ட களத்திலும் இறங்கி மக்களை சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கண்டறிந்து அரசியல் களத்தில் கண்டால் மட்டும்தான் அவரால் வெற்றி அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்து. 100 கோடிக்கு மேல மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற தொழிலதிபர்கள்லாம் யார் சார்? அதெல்லாம் வந்து உளவுத்துறை தான் அதை கண்காணிக்கிறது. 100 கோடி ரூபாய் வந்து யார் யார் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்து அவருடைய யார் யார் தொடர்புல இருக்காங்க பல்வேறு சினிமா தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் சரி, நான் முன்னாடி சொன்னப்பெல்லாம் ஆந்திர மாநிலத்துல சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து தானா முன் வந்து பல பேர் பல கோடி தருவதா வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாம் ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு சொல்லிட்டு பரபரப்பா பேசும்போது, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தொழிலதிபர்கள் அவருக்காக காத்திருந்தாங்க. கோடி கணக்குல வந்து செலவு செய்யறதுக்கு. அதே போல வந்து விஜய் என்னன்னா எல்லாமே வந்து என்னன்னா ஒரு அரசியல் லாபத்துக்காக காத்திருக்காங்க. அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சி தொண்டர்களை சந்திப்போது அவர் ஒரு வார்த்தையில வந்து 1 கோடி மக்கள் அப்படியே சூழ்ந்து விடுவார். என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னாரு. அதே போல அம்மா அவர்களும் சரி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. இவர் வந்து நண்பா நம்பி அப்படின்னு சொல்றது வந்து விட்டுட்டு மக்களோட அந்த மக்களுடைய நட்சத்திரமாக திகழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இவர் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வராளா இல்லை வானத்தில் இருந்து விழக்கூடிய சாம்பலாக மாறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.